தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல், இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. 17ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வங்கக்கடலில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் மீண்டுமாக டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
அடுத்த சுற்று கனமழையானது கடும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி புதிய ஆபத்து வரப்போகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் டிசம்பர் முடியும் வரை ஆபத்து காத்திருக்கிறது. மறுபடியும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஆபத்தான மாவட்டங்களை பொறுத்தவரை திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 54 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலா 37 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி தலா 35 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 32 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயின்குடி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை தலா 31 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு 30 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏஆர்ஜி தலா 26 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில், திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை தலா 24 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, தென்காசி மாவட்டம் தென்காசி தலா 23 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டம் கீழசெருவை தலா 22 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தலா 21 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், காரைக்கால் மாவட்டம் காரைக்கால், அரியலூர் மாவட்டம் செந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு தலா 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தலா 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவில் பொதுப்பணித்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், கடலூர் மாவட்டம் லக்கூர் தலா 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், கடலூர் மாவட்டம் தொழுதூர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், மயிலாடுதுறை மாவட்டம் மலர்மேடு தலா 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் தலா 16 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், தென்காசி மாவட்டம் சிவகிரி தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.